ஞானிகள் நமக்கு எத்தனையோ காவியங்களை கொடுத்துள்ளார்கள், அதிலே சாஸ்திரங்களையும் கொடுத்துள்ளார்கள். அதிலுள்ள மூலக்கூறுகளை, அதாவது மறைந்த ரகசியங்களை நாம் அறிந்து கொண்டால் மிகவும் நல்லது என்று கூறுவதிலே வழிகாட்டுகின்றார்கள். நம் கண்களில் உள்ள கருமணிகளில் அந்த மகரிஷிகளின் ஆழ்சக்திகளை நாம் பதிவு செய்து பழக வேண்டும். அதாவது கண்ணுக்குள் இருக்கும் மணி, அதுதான் நமக்குள் பதிவு செய்கின்றது எதையுமே. அதுதான் ருக்மணி. கண்மணி ருக்மணியாக மாறுகின்றது. பின் அந்த உணர்வின் தன்மையை பதிவான நிலையில் கொண்டு கவரப்படும் பொழுது கண்ணோடு சேர்ந்து காந்தப்பட அதை இழுத்து கவர்ந்து அதற்குள் மறைந்துள்ள உண்மைகளை சொல்லும் சத்திய பாமாவாக மாறுகின்றது. உதாரணமாக ஒருவன் தீமை செய்கிறான் என்று உற்று பார்க்கிறோம் என்றால் அவன் செய்யக்கூடிய நிலைகளை எடுத்து கட்டி அவன் தீமை செய்வதாக அந்த உண்மையை உணர்த்துவது இந்த சத்திய பாமாகம். ஆகவே அந்த சந்தர்ப்பங்களில் தீமையை அகற்றிய மகரிஷி ஞானி உணர்வின் தன்மையை நம் கண்களில் கருமணிகளில் பதிவு செய்து புருவ மத்தியில் இருக்கும் உயிரான ஈசனிடம் அந்த மகரிஷி நற்சக்தி நாங்கள் பெற வேண்டும் என்று உயிரிடம் வேண்டப்படும் பொழுது அந்த மகரிஷி நற்சக்தி நமக்குள் வலுப்பெற்று சத்திய பாமாவாக தீமையை அகற்றும் உண்மையின் உணர்வுகளை நமக்குள் தெரியப்படுத்துகின்றது, உணர்த்துகின்றது. ஆக அந்த மூலப்பொருளை, அதாவது ரகசியங்களை மகரிஷிகளால் ஞானிகளால் உணர்த்தப்பட்ட காவியத்திற்குள் உள்ள உள்பொருள்கள் நாம் அறியும் தகுதி பெறுகின்றோம். மகாபாரத போரிலே குருட்சேத்திர போரை நடத்தியது யார்? நமது கண்கள் தான். இந்த பாரதமான நிலைகள், புறநிலைகள் படர்ந்திருப்பதை, அதுவே நம் உடலுக்குள் அணுக்களாக பதிந்திருப்பதை வழிநடத்தி கொண்டிருப்பது நமது கண்கள், கண்ணன் தான். ஆனால் உயிரான ஈசனோ அதையெல்லாம் உருவாக்கி கொண்டுள்ளான், அணுக்களாக, உடலாக. ஆக இந்த உடலுக்குள் அர்ஜுனனும் இருக்கின்றான், நகுலனும் இருக்கின்றான், சகாதேவனும் இருக்கின்றான். அதாவது சகாயம் செய்பவனும் இருக்கின்றான். வலிமை பெற்ற பீமன் என்ற குணமும் நமக்குள் இருக்கின்றது. ஆகவே அந்த மகாபாரத போரில் காட்டிய நிலையில் ஒவ்வொரு குணங்களின் இயக்கங்களை அதன் தன்மை கொண்டு ஒருங்கிணைந்து தன் நிலைகளில் அதை வலுப்பெற செய்வது எப்படி என்றால், மிக மிக சக்தி வாய்ந்த மகரிஷிகள் ஞானிகளின் உணர்வை நாம் ஒவ்வொரு நிமிடமும் நாம் சேர்த்துக் கொண்டே இருந்தோம் என்றால் அது அனைத்தையும் அது ஒன்று சேர்த்து நமக்குள் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அனைத்தையுமே சகாயமாக வலிவின் தன்மையாக அரவணைத்து செல்லும். ஆனால் தர்மர் என்ற நிலைகள் இரக்கத்துடன் அவர் சென்றாலும் சூழ்ச்சியால் அவர் சிக்கப்படுகின்றார், அடக்கப்படுகின்றார். அதாவது நல்ல குணங்கள் கொண்டு நாம் இருப்பினும் ஏமாற்றுவோர் கையிலே நாம் எளிதாக சிக்கிவிடுகின்றோம் என்பதை அங்கே சுட்டி காட்டுகின்றார்கள். அந்த சூழ்ச்சிக்குள் சிக்கப்படும் பொழுது தன் குடும்பத்தையே அடமானம் வைத்து சூதாடுகின்றான் தர்மன் என்று காட்டுகின்றார்கள். ஏனால் தன்னிலை அறியாதபடிதான் இந்த உணர்வலைகள் நம்மை இயக்கி அதை வழி செயல்படுத்துகின்றன. ஏனால் கோடிக்கணக்கான உணர்வுகள் நமக்குள் இது போன்று உண்டு. ஆக 100 பேர் சகோதரர்களாக இருப்பதன் வலிமையும் 5 பேர் சகோதரர்களாக இருப்பதன் வலிமையையும் ஒரு தந்தைக்கு பின் அந்த தாய்க்கு வளர்ந்த நிலைகள் எவ்வாறு என்று பிரித்து காட்டுகின்றார்கள். அதன் வழியில் ஒவ்வொரு நிலையிலும் இந்த பூமியிலே உருப்பெற்ற உணவின் தன்மை நமக்குள் எப்படியெல்லாம் போராக மாறுகின்றது என்பதை தெளிவாக்குகின்றார்கள் மகாபாரத போர் என்று. ஆனாலும் இந்த போர்களை வழிநடத்தி அனைத்தையும் அங்கே கொண்டு செல்பவன் கண்ணன், நமது கண்கள் தான். அந்த மகரிஷிகளின் ஆழ்சக்தி நாங்கள் பெற வேண்டும் என்ற உணர்வினை அடிக்கடி எடுத்து உயிரிலே அதை இணைத்து அதை வைத்து நாம் குருட்சேத்திர போராக நடத்தி வரக்கூடிய தீமைகளை அடக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சியின் உணர்வினை நமக்குள் முன்னணியில் கொண்டு வர வேண்டும். அந்த மகா ஞானிகளுடைய உணர்வை நமக்குள் வினைக்கு நாயகனாக்க வேண்டும். இந்த உடலில் உள்ள அனைத்தையுமே அந்த மகிழ்ச்சி உணர்வுக்கு கட்டுப்பட்டு இயங்கிடும், அதாவது அரசனாக கணங்களுக்கு அதிபதியாக ஞானிகள் உணர்வை நாம் உருவாக்கிட வேண்டும். இப்படி உருவாக்கினால்தான் எந்த தீமையும் நமக்குள் வராது, எத்தகைய தீமையும் நீக்க முடியும் என்று உணர்த்தினார்கள் ஞானிகள். விநாயகரை நாம் உருவமாக உற்று பார்க்கப்படும் பொழுது துவைதம், அங்கே பார்க்கும் பொழுது
ஞானிகள் காட்டிய அந்த அருள் சக்திகளை நினைவு கொண்டு வந்து விண்ணை நோக்கி இயங்கி அதை நாம் நுகர்ந்து அந்த மகிழ்ச்சி உணர்வை நமக்குள் வலுவாக சேர்ப்பிக்க வேண்டும். நம் உடலுக்குள் சேர்த்து நமக்குள் புகுந்து எதிரியாக இருக்கும் வலிமைக்க வாலி என்ற தீமை செய்யும் அந்த நஞ்சான உணர்வுகளை வீழ்த்திட வேண்டும். மகரிஷிகளின்பால் நம்முடைய எண்ணங்கள் செல்லும் பொழுது இந்த உணர்வின் சக்தி வாலி என்ற எதிரியை, அதாவது தீமை செய்யும் உணர்வை வீழ்த்தி விடுகின்றது. இப்படி இது எல்லாம் காவிய தொகுப்புகளிலே உண்டு. அதிலே எதுவும் தப்பில்லை. ஆனால் தனித்து நாம் கதாபாத்திரங்கள் என்றும் இப்படித்தான் அன்று நடந்தது என்றும் கதையாக நாம் பிரித்து பார்த்தால் உண்மைகளை தெரிய முடியாது, உணர முடியாது, ரகசியத்தை காண முடியாது. உதாரணமாக இந்த விஞ்ஞான உலகில் வாழ்கின்றோம். ஒரு இயந்திரத்தை காண்பித்து அது இன்ன வேலை செய்யும் என்று அதை வைத்துவிட்டால் அந்த இயந்திரம் தான் முக்கியம் என்று அதனை மட்டும் பார்த்தால் என்னாகும்? அதனுடன் இணை சேர்க்கும் நிலைகளை, இணைந்து இயக்கும் நிலைகளை கவனிக்காமல் இருந்தால் அந்த இயந்திரம் சரியாக இயங்காது. அதாவது அதை பயன்படுத்த முடியாது. இதிலேதான் தப்பு, இல்லை இல்லை அதிலேதான் தப்பு என்று சரியாக கவனிக்காமல் அந்த இயந்திரத்தை பற்றி முழுமையாக நாம் அறியவில்லை என்றால் அதனுடைய பலனை அடைய முடியாது, கிடைக்க செய்ய முடியாது. இதை போன்றுதான் நமக்குள் எத்தனையோ உணர்வுகள் ஒன்றுக்கொண்டு எதிர்மறையாகி போர்முறையாகி வருகின்றது. அதனால் பல தீமையின் செயல்களும் இயக்க சக்தியாக வருகின்றது. ஆக அந்த இயந்திரத்தை கண்கொண்டு பார்த்து அதனுடைய உணர்வின் இயக்கங்களை நாம் செயலாக்கங்களை அறிந்து கொண்டால் அதை எப்படி பயன்படுத்த முடிகின்றது. இதை போன்றுதான் நமக்குள் இயங்கக்கூடிய ஒவ்வொரு உணர்வுமே வலிமை பெற்றதுதான். அது இயக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அந்த மகரிஷிகளுடைய ஞானிகளின் உணர்வுகளோ அந்த உணர்வை காட்டிலும் வலுப்பெற்றது. அத்தகைய மகரிஷிகளுடன் காட்டிய அவருடைய அருள்வழியில் அந்த சக்திகளை நாம் நமக்குள் பெற்று பழகுதல் வேண்டும். அந்த சக்தியை நமக்குள் வளர்த்தல் வேண்டும். சண்டை போடுபவர்களை பார்க்க நேருகின்றது. ஏனால் அதையெல்லாம் சூழ்நிலை காந்த சக்தி அலைகளாக வைத்துள்ளது. அந்த பதிவு செய்த நிலைகளை நாம் மீண்டும் எண்ணினால் நம்மையும் சண்டை போட வைக்கும், நம்மையும் சண்டைக்காரனாக மாற்றிவிடும். இது எப்படி இயங்கியுள்ளது? இதை போன்றுதான் தீமைகளை நீக்கிய அறிஞர்களுடைய உணர்வுகளும் இந்த காற்றிலே சூழ்நிலை காந்த சக்தியால் கவரப்பட்டு பதிவாகியுள்ளது. இப்பொழுது வாக்காக உபதேச வாயிலாக உங்களுக்குள் பதிவு செய்கின்றேன். ஆக காட்டிலே படர்ந்துள்ள அந்த மகா ஞானிகளுடைய உணர்வுகளை பெற வேண்டும் என்று அந்த உயர்ந்த எண்ணம் கொண்டு உங்கள் எண்ணங்களை எல்லாம் கிளறச் செய்கின்றோம். ஞானிகள் உணர்வை இணைக்கின்றேன். ஒவ்வொரு நிமிடத்திலும் இதை நீங்கள் சுவாசிக்க சுவாசிக்க அந்த ஞானி உணர்வுகள் உங்களுக்குள் நுகரப்பட்டு தீமைகளை அடக்கும் சக்தியாக உங்களுக்குள் அது கிடைக்கும். அப்படி கிடைக்க செய்வதற்குத்தான் எம்முடைய உபதேசங்கள். ஆக மீண்டும் மீண்டும் எம்முடைய உபதேச கருத்தை பதிவாக்கி நினைவு கொண்டு அதை நீங்கள் அந்த மகிழ்ச்சி உணர்வை பருகிறீர்கள் என்றால் அந்த உணர்வின் ஆற்றல் வலிமை உங்களுக்குள் கூடி எந்த தீமையும் கூடாது அதை அடக்கும். உங்களுக்குள் கவசம் கொண்டு வரும். சொல்வது அர்த்தமாகின்றதல்லவா? ஆகவே ஞானிகள் காட்டிய அந்த காரியங்களில் உள்ள சூட்சுமங்களை, உள்பொருள்களை, ரகசியங்களை நமது குருநாதர் காட்டிய வழியிலே நீங்கள் அறியக்கூடிய நிலைகளுக்கு உங்களுடைய நினைவாற்றலை செலுத்தி அதை பெருகி அதை உங்களுக்குள் பெருக்கிக் கொண்டால் இந்த உள்பொருள்களை அறியலாம், உணவின் செயலாக்கங்களை அறியலாம். அதை வைத்து வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைகளிலிருந்து விடுபட முடியும். அத்தகைய ஆற்றல் நீங்கள் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்பதற்கு மறைந்த உண்மைகளை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறோம் என்று குரு இதில் உணர்த்துகின்றார்கள்.